ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். மகாபலிபுரம் தமிழ்நாட்டுடைய சுற்றுலா தலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலமா இருக்கு. அந்த மகாபலிபுரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அது வானிரைக்கல். வானிரைக்கல்லா அப்படின்னு சொன்னோன்னா சிலருக்கு வந்து எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இன்னும் சிலருக்கு வந்து அதோடைய இன்னொரு பேர் இருக்குது, அதாவது மத ரீதியாக அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இப்போ அந்த மத ரீதியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதே இல்லை. இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே இவ்வளோ பெரிய கல், ஏன்னா சின்ன கல் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது. அந்த கல் எப்படி எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிது. ஏன்னா அந்த கல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்கக்கூடிய பாறையாக தான் இருக்குது. அந்த இடத்துல எப்படி இந்த கல் வந்து இவ்வளோ சப்போர்ட்டோட நிற்கிது. அந்த கல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா அப்படியே உருண்டையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெட்டின மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய கல்லை எப்படி வெட்டியிருப்பாங்க, இந்த கல் எப்படி இங்கே வந்து சேர்ந்துருக்கும், புவியியல் ரீதியாக இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது போக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த 2 விஷயங்கள் சொன்னோம்ல, அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். அது என்னது? அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வல்கனேஸ்வரா டெம்பிள். இது எல்லாரும் கோயில் தான் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் இது கோயில் கிடையாது. இதுதான் இந்தியாவிலே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லைட் ஹவுஸ். நீங்கள் அது மேலே ஏறி பார்த்தாலே இதுதான் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்டில் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த மகாபலிபுரமும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த அவங்க லைட் ஹவுஸாக தேர்ந்தெடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு லைட் ஹவுஸாக பயன்படுத்துனாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான பேஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ளாட்டான பேஸில் வந்து விறகு போட்டு எரிக்கிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ நம்ம திருவண்ணாமலை கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிலை ஊற்றி தான் அங்கே விளக்கெல்லாம் எரிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய டேங்க்கில் வந்து ஆயிலை ஊற்றி அங்கே 3 எல்லாம் போட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸாக கட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து 6வது செஞ்சுரியிலேருந்து ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் வரவும் இந்த லைட் ஹவுஸை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு பக்கத்தில் அவங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல ஒரு புதிய மாடர்ன் லைட் ஹவுஸ் வந்து கட்டி அந்த லைட் ஹவுஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ் எப்படி கட்டினாங்க, அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ், இதெல்லாத்தையும் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த லைட் ஹவுஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் கடைசியில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கூட பார்க்கலாம். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த வானிரைக்கல் அந்த கதையை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கல் இருக்கும். நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக அங்கங்கே பாறையாகவே இருக்கும். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லாரும் இருக்கிற கல் எல்லாமே கிரானைட் கல் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 1800களுக்கு அப்புறம் தான் அங்கே கிரானைட் கல் மட்டும் இல்லை இன்னொரு வகையான கல் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1893 பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்த ஜாப் சார்னக் வந்து இறக்குறாரு. ஸோ அவரோட சமாதியில் ஒரு வகையான கல்லை வச்சு சமாதியெல்லாம் கெட்டுறாங்க. அந்த சமாதியை பார்த்த டாக்டர் ஹாலண்டுங்கிற ஒரு விஞ்ஞானி இது ஏதோ வேறு வகையான கல் மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது இது கிரானைட் கல் இல்லை, கிரானைட் கல் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு வகையான கல். ஸோ அதுக்கு வந்து இறந்து போனார்ல பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவரோட நேமான சார்னகைட் அப்படின்னு அந்த கல்லுக்கு பேர் சொல்கிறாரு. இந்த 2 வகையான கல் தான் மகாபலிபுரத்தை சுற்றி பெரும்பாலுமே இருக்குது. இது போக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஐசேஜ் காலத்தில் நகண்டு இங்கே வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஐசேஜ் காலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமும் பனிப்பாறையால் மூடி இருக்குது. இந்த உலகம் முழுக்குமே பனிப்பாறையால் மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாகும் போது அந்த ஐஸ் உருகிச்சு. அந்த ஐஸ் உருகும் போது இந்த பாறையும் சேர்ந்து அதோட நகண்டு அப்படியே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த சார்னகைட்டுங்கிறது எப்படி உருவாயிருக்கும்? இந்த சார்னகைட் கல்லோட வரலாறு பார்த்தீங்கன்னா பல கோடி வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போகணும். அப்போ பூமி முழுக்க தண்ணியால் நிரம்பி இருந்துச்சு, அங்கங்கே கண்டங்கள் உருவான காலம். அப்போ தான் இந்த கண்டத்துக்கு கீழே, அதாவது இந்த கிரஸ்ட் மேல் லேயர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஒரு பெரிய எரிமலை குழம்பு அப்படியே மொத்தமாக மாட்டிக்குது. அது கீழேயும் போக முடியாமல் மேலேயும் வர முடியாமல் நடுவில் அப்படியே மாட்டிக்குது. அந்த இடங்களில் அலுமினியம், மேக்னீஷியம் மாதிரி மெட்டல் கலவைகள், அப்புறம் அயன் ஆக்சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டல் கலவைகள் அங்கே சுற்றி இருக்குது. இந்த கலவையில் ஹை ப்ரெஷரும் அதிகமான ஹீட்டும் அப்ளை ஆனதுனால அது அப்படியே கூலாகி ஒரு கடினமான பாறையாக மாறுது. இதுதான் சார்னகைட். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் மேலே அதிக அழுத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டான அழுத்தத்தில் உருவாகிறது தான் கிரானைட். இந்த 2 கல்லுமே பூமியிலேருந்து பல கிலோமீட்டர் கீழே தான் இருந்திருக்கு பல லட்சம் வருஷமாக. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டமும் சேர்ந்து ஒரு பெரிய கண்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்டத்திலேருந்து இந்தியா தனியாக பிரிஞ்சு வருது டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட் காரணமாக. அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ்னால் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா மேலே வருது. அப்படி தான் கீழே இருக்கக்கூடிய இந்த 2 வகையான கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து சர்ஃபேஸை பார்க்குது. அப்போ அந்த வானிலை கல் முழுக்க சார்கனைட்டெல்லாம் இருக்கா? இல்லை, அது வந்து கிரானைட்டால் தான் இருக்குது. ஆனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில சிற்பங்கள் சார்கனைட்டுங்கிற கல்லெல்லாம் இருக்குது. இப்படி மகாபலிபுரத்தை சுற்றி சார்கனைட்டும் கிரானைட்டும் மாறி தான் இருக்குது. சரி, இப்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த இவ்வளோ பெரிய கல்லை வானிலை கல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன்? இது ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நரசிவ பல்லவன்ங்கிற மன்னர் தான் இங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம்
கல்லெல்லாம் வெட்டி சிற்பங்கள் செய்கிறதுக்கு ஆர்டர் போடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸும் இதெல்லாம் வெட்டி சிற்பங்களாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது இந்த கல்லை மட்டும் விட்டுறாங்க. ஏன் விட்டாங்கங்கிறது எதுக்குமே யாருக்குமே தெரியலை. ஆனால் இந்த கல்லை மட்டும் யாருமே தொடாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோவில்லாம் கெட்டினதுக்கு அடுத்தது எல்லா கோவிலையும் பார்க்க மக்கள் வராங்க. அந்த சமயத்தில் இந்த கல் பார்க்க சூப்பராக இருக்கே, எப்படி நிற்கிதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் சுற்றி நின்று இப்போ பார்க்குற மாதிரி அப்பவும் சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மன்னருக்கு ஒரு பயமாயிடுச்சு. என்னடா இது இப்படி கல்லை விட்டு வச்சுருக்கோமே, இது உருண்டு விழுந்தா மக்கள்லாம் இறந்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கல்லை நகட்டுறதுக்கு ஆர்டர் போடுறாரு. அவங்களும் படைகள்லாம் வச்சு கல்லை நகட்ட ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் இருந்த மொத்த ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த கல்லை நகட்டவே முடியலை. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து வியந்து அவரோட காலகட்டத்தில் இது வானிறை கல், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தந்த கல் அப்படிங்கிற ஒரு ஞாபகார்த்தமாக வானிறை கல்னு பேர் வைக்கிறதா சொல்லப்படுது. பட் இதுக்கான கல்வெட்டுகளோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸோ எந்த இடத்துலையுமே இல்லை. சொல்லப்படக்கூடிய கதையாக இருக்குது. இது சொல்லப்படக்கூடிய கதையாக இருக்குது. ஆனால் இது பேர் யார் வச்சான்னு எக்ஸாக்டாக இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியலை. சரி, ஆனால் இந்த கல் மட்டும் ஏன் ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்குது? ஏன்னா மற்ற கற்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்குது. ஆனால் இது மட்டும் ஒரு பக்கம் வெட்டி இருந்துச்சுனாலும் இன்னொரு பக்கம் நல்லாவே ரவுண்டான சர்ஃபேஸாக இருக்குல்ல, அது ஏன்? அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கியூபை எடுத்துக்கோங்க. இந்த கியூபை வந்து ஒரு பாறையாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாறையை சுற்றி எல்லா பக்கமும் இருந்து காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த இடத்துல காற்று வந்து அதிகமாக அடிக்கும்? அந்த கியூப் மேலே காற்று படுது அப்படின்னா அப்போ இந்த கியூபை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா முனைகளுமே காற்று அதிகமாக தான் படும். ஏன் முனைகள் அதிகமாக காற்றுப்படும்னா காற்றால் இந்த இடத்த 3 சைடில் இருந்துமே உங்களால் ரீச் பண்ண முடியும். அதனால இந்த முனைகள்லாம் காற்று அதிகமாக படும். அதுவே இந்த எட்ஜஸில் வந்து 2 சைட்லேருந்து தான் காற்றால் ரீச் பண்ண முடியும். அதனால் அந்த இடத்துல காற்று கம்மியாக தான் படும். இப்படி இந்த கார்னர்ஸ்லேயும் இந்த எட்ஜஸ்லேயும் காற்று அதிகமாக படும் போது காற்றில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் சேர்ந்து அந்த எட்ஜஸ்லேயும் கார்னர்ஸ்லேயும் அதிகமாக மோதும். இப்படி மோதுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். இப்படி உடஞ்சி தான் அந்த கார்னர்ஸும் எட்ஜஸும் மழுங்க ஆரம்பிக்குது. இது பலாயிரம் வருஷமாக நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாறைகளுக்கெல்லாம் ஒரு உருளையான ஷேப் இருக்குது. இந்த மாதிரி பாறைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பாறையும் அதில் ஒரு வகை தான். ஆனால் அப்படி இருந்தாலும் எல்லா பக்கமும் உங்களுக்கு ரவுண்டாக இருக்கணும்ல. ஒரு பக்கம் ஃபுல்லாக ரவுண்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஏதோ கட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அது ஏன்? இதுக்கு காரணம் 2 வகையான காரணம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது மனுஷங்க யாராவது வெட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தியரியும் போயிட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் எந்த வகையான டூல் மார்க்ஸும் இல்லை. ஸோ இது மனுஷங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது இந்த மனுஷங்க வெட்டியிருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் வெட்டியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் செமி ஃபினிஷ்டாக தான் இருக்கும். ஸோ இது மனுஷங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா சான்ஸ் இல்லை. அப்போ 2வது தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெதரிங்னாலே நடந்திருக்கும். ஏன்னா இந்த கல் வந்து பெரும்பாலும் வெளியே தான் கிடக்குது. வெளியே கிடக்கும் போது மழை வெயில்னு மாற்றி மாற்றி அடிக்க தான் செய்யும். இது பல லட்சம் வருஷமாக இருக்குங்கிறதுனால ஐசேஜ் இந்த மாதிரி பல வகையான கிளைமேட்டிக் சேஞ்சு அதை தாண்டி தான் வந்திருக்கும். அப்படி தாண்டி வரும்போது இந்த பாறையும் சுருங்கி விரியுது, இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறனால அந்த எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு விரிசல் வரும். அந்த விரிசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது மிகப்பெரிய ஒரு கிராக்காக உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய ஒரு கிராக்னால தான் இந்த பாறை வந்து 2ஆக உடஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உடஞ்ச பாறைகள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக உடஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பாறைகளும் நிறைய இடங்களில் இருக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது, அது கீழே இருக்கக்கூடிய பாறையெல்லாம் வழுக்கு பாறையாக இருக்குது, பசங்கள்லாம் போய் அதில் வலிக்கி விளாட்றாங்க. ஆனால் அந்த கல் எப்படி கீழே உருண்டு விழுக்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது? இதுக்கு வந்து 2 முக்கியமான ஆஸ்பெக்ட்லேருந்து பதிலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இது எப்படி இங்கேருந்து நகண்டு வந்திருக்கும். ஏன்னா இப்படி ஒரு வழுக்கான பாறையில் ஒரு பொருளை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அது வழுக்காமல் அந்த இடத்துல இருக்க முடியும். ஸோ இது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ ப்ரிசைஸான மூமெண்ட் எப்படி அங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு 3 தியரி இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா ஐசிஏஜ் தியரி. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இது ஃபுல்லாக ஐஸால் மூடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு ஐசிஏஜ் காலத்தில் இது இங்கே வந்திருக்கலான்ட்டு. இந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உருகிறதுக்கு 10,000 வருஷம் எடுத்திருக்கு. அப்போ இந்த மூமெண்ட்டுக்கு வந்து 10,000 வருஷம் டைம் கேப் இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ டைம் கேப் இருந்ததுனால இந்த பாறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி நின்றுருக்கலாம். 2வது இது வந்து அந்த இடத்துல இருந்திருக்கணும். சைடில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் ஏதோ ஒரு அரிப்பு காரணமாகவோ இல்லை வேறு ஏதோ காரணமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகி காணாமல் போயிருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டே ஏற்கனவே சப்போர்ட் மாதிரி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எரோட் ஆகி காணாமல் போயிருக்கணும். இது 2வது தியரி. 3வது இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சரிவான இடத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல சின்னதாக ஏதோ ஒரு ஃப்ளாட்டான லேயர் இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல இது சப்போர்ட் ஆகி நின்றுருக்கலான்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் சில தியரிஸ்லாம் இருக்குது. என்னதான் தியரிஸ் இருந்தாலும் இது நகண்டு வந்து இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இந்த பாறையோட ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி இருக்குது. அதோட விட்த்து 16 அடி. இதோட மொத்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 250 டன். இவ்வளோ பெரிய வெயிட்டு அத்தனோண்டு கிட்டத்தட்ட 2க்கு 2 அடியில் தான் பேலன்ஸ் ஆகி நிற்கிது. அது எப்படி நிற்கிதுன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு அதோட சென்டரில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோன்னா அந்த பேனா ஸ்ட்ரெயிட்டாக நின்றும். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அதோட மாஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாஸும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாஸும் சமமாக இருக்குது.
அதனால தான் அந்த பேனாவை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த பாறையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்லேயும் 16 அடி விட்த்லேயும் இருக்குது. இந்த பாறையோட வெயிட்டு கிட்டத்தட்ட 250 டன் இருக்குது. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சரியாக இது எந்த இடத்துல பேலன்ஸ் ஆகிருக்கோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2க்கு 2 அடியில் தான் பேலன்ஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துக்கு நேராக இருக்கிறதுனால தான் அது பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பல 100 வருஷமாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம 3D டயக்ராம்லாம் போடணும். அது வந்து நமக்கு போதுமான ரிசோர்ஸ் இல்லை, நம்மளால் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இன்னொன்று சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு 2Dயாக கட் பண்ணோன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சென்டரில் நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா அந்த ஸ்கொயர் வந்து பேலன்ஸ் ஆகி நின்றும். அதே மாதிரி இந்த பாறைக்கு சென்டர் ஆஃப் மாஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்ததில் கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த பாயிண்டில் கீழே தரையில் ஒட்டி இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தோம், ரைட் சைட்லேயும் பார்த்தோம். அது ரெண்டுமே கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கிறதுனால தான் அது இத்தனை வருஷமாக பேலன்ஸ் ஆகி அதே இடத்துல நிற்கிது. இப்போ அதோட வெயிட் 250 டன் சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் யாருமே அதை நகட்ட ட்ரை பண்ணல. ஆனால் பல்லவர் காலத்தில் பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் யாருமே அதை நகட்ட ட்ரை பண்ணல. அது பல்லவர் காலத்தில் பண்ணதுக்கான ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் 1908 வந்து கவர்னராக இருந்த ஆத்தர் லாலேங்கிறவர் வந்து நகட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 7 யானையை யூஸ் பண்ணி நகட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அவரால் நகட்ட முடியல. இது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இதோட வெயிட் 250 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தோராயமாக அதோட டைமென்ஷன்லாம் வச்சு மெஷர் பண்ணி சொல்கிறது தான். இந்த வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கல் நார்மலாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதை நகட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட யானைகள் தேவைப்படுது. அது சரி இது சாய்வாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45 டிகிரி சாஞ்சு தான் இருக்குது. சரி பாதி பாதி வச்சா கூட கிட்டத்தட்ட 200க்கும் மேலே யானை தேவைப்படுது இதை நகட்டுறதுக்கு. அங்கே கூட்டு வந்து எங்கே நகட்டுறது? அது அப்படி 200 யானைகளை வச்சு நகட்டினா மட்டும்தான் அந்த கல்லை நகட்ட முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாடர்ன் மிஷினில் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு மிஷின்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி நகட்டினோன்னா நகட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நகட்ட வேண்டிய தேவை எதுவும் இல்லை. அது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ கூட நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்குது. நகட்டணும்னு அவசியம் இல்லை. அங்கே இல்லை, அது திடீர்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் அது நகண்டுருச்சுன்னா அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலெல்லாம் உழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் பிரச்சனை. இதுதான் வந்து அந்த வானிலை கல்லுடைய கதை சுருக்கம். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம், 2 விஷயம் எக்ஸ்ட்ராவாக அந்த மகாபலிபுரத்தை பற்றி பார்க்குறோன்னு சொன்னால், ஒன்று வந்து அந்த வலக்கணேஸ்வரர் அந்த லைட் ஹவுஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கல்லை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். அது முழுக்க ஒரு பெரிய கல்லாக இருக்கும். இது எப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுத்தாங்கங்கிறது தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை சுற்றியே நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே இருக்கும். அது பெரிய பெரிய கல்லேருந்து சின்ன சின்ன கல்லையும் நிறையா பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய மலைகளை உடச்சி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உளியை சுற்றிலையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுப்பாங்க. அப்படி ஓட்டை போட்டதுக்கு அடுத்தது அந்த ஓட்டைக்குள்ளே மரக்கட்டை இருக்குல்ல, நல்ல மரக்கட்டையே ஸ்ட்ராங்காக உள்ள அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த தண்ணியை அந்த மரக்கட்டை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் பெருசாகும். அப்படி பெருசாகும் போது உள்ளே நடக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் சின்னதாக ஒரு கிராக் வந்து அந்த பாறையில் விழும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கிராக் பெருசாகி அந்த பாறையை அப்படியே ஈக்குவல் ஹாஃபாக உடச்சிரும். ஓரளவுக்கு அதுக்கு விரிசல் விழுந்துச்சுனாலே அதுக்கப்புறம் கூட நம்மளால் உடைக்க முடியும். இப்படி தான் அந்த காலத்தில் வந்து நிறைய அந்த பாறைகள்லாம் உடச்சி இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் குடஞ்சி இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல சும்மா கிடக்கிற கல் நிறையா இருக்கும். அதனால் நீங்களும் அடுத்த தடவை மகாபலிபுரம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பீச்சு, அந்த ஷோர் டெம்பிள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த வானிலை கல், அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கற்களில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு அப்படியே சின்ன சின்னதாக அந்த துளைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே அது வந்து புரியும். இப்போ இதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் 2 பேர் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக வந்து ஒரு முக்கியமான வீடியோ பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். இப்போ நமக்கே நல்லா தெரியும், ஜெர்மனி நம்ம நாட்டை விட தொழில்நுட்பத்தில் நல்லாவே முன்னேறிய ஒரு நாடு. இப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டில் எந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 20க்கும் அதிகமான நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வந்து மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படியே இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட தான் நம்ம நிறைய பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணுறோம். நிறைய விஷயங்கள், நிறைய டெக்னாலஜிலாம் அவங்ககிட்ட தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம இன்னுமே நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் கட்டிட்டு இருக்கோம். நிறைய எனர்ஜி வந்து அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எதனால? ஒரு முன்னேறிய நாடு நியூக்ளியர் பவர் பிளான்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் நாம வச்சிருக்கோம். அப்போ இது நிஜமாலே சேஃப் தானா? எதனால ஜெர்மனி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் நிறைய டிசாஸ்டர்ஸ்லாம் நடந்திருக்கும். இந்த பேரழிவுகள்லாம் நடந்துச்சுல, அதெல்லாம் எதனால் நடந்துச்சு? இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு வந்து நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம்.